வணக்கம். என் பேர் ரத்னவேல். நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து NEP 2020 தேசிய கல்விக் கொள்கை. ஸோ தேசிய கல்விக் கொள்கையை வந்து 1976 ஃபஸ்ட்டு இந்திரா காந்தியால் வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1986 வந்து ராஜீவ்காந்தி வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணாங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த 1986 வந்து இந்த பாலிசி வந்து மெயினாக யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் கிடைக்கணும், சமமாக கிடைக்கணும். ஸோ அவைலபிலிட்டி அண்டு ஃபேர்னஸ். ஸோ இதுதான் மெயின் சாராம்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 1992 வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து லைட் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க இந்த பாலிசி. அதுக்கப்புறம் வந்து 2009 வந்து பார்த்திங்கன்னா RTEன்னு சொல்லிட்டு ஒரு நியூ பாலிசி எடுத்துகிட்டு வராங்க. அதாவது வந்து கல்வின்றது வந்து ஒரு அடிப்படை அவசியம். ஸோ ரைட் டு எஜுகேஷன் எஜுகேஷன்ன்றது வந்து ஸோ எஜுகேஷன் இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து டாக்டர் கஸ்தூரி ரங்கன், நம்ம எக்ஸ்-ISRO சீஃப், அவர் வந்து தலைமையில் வந்துட்டு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் 2020 வந்துட்டு ஒரு டிராஃப்ட் ப்ரப்போசல் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. பண்ணி அதுக்கப்புறம் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாலிசியோட சாராம்சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு என்னென்ன தேவைப்படுது. ஸோ வி ஷுட் காம்பீட் வித் குளோபல் எஜுகேஷன், ரைட்? ஸோ நிறைய பேர் வந்து இங்கே அப்ராட் எஜுகேஷன் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரியல் சினாரியோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஒரு பெரிய ஒரு மேஜர் இம்பேக்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஐயோட இம்பேக்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு வந்து இவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷனும் ஹையர் எஜுகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து ஒரு கீ ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு 5 பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் நான் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து வொகேஷ்னல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லிட்டு, ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிலிட்டிஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சைன் லாங்குவேஜை வந்து ஒரு ஒன் ஆஃப் த கரிக்குலமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணும் அட் ஆல் த லெவல்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் லாங்குவேஜஸை வந்து எம்பசைஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் பாலிசி, அதுக்கப்புறம் வந்து கவர்னன்ஸ். ஸோ இது மொத்தம் 5 கேட்டகரைசேஷனாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாலிசியோட கீ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 10+2ன்ற ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணி 5+3+3+4 அந்த ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இயர்லி எஜுகேஷன் வந்து ஃப்ரம் 3 இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் வந்து ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீகேஜி போதும். ஸோ இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அது வந்து நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லாங்குவேஜஸ், அடாப்ஷன் ஆஃப் மல்டி லாங்குவேஜஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து பேசிக்காக எடுத்துகிட்டு வராங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு அது ஒரு ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அனதர் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜாக இருக்குது, சரிங்களா? 3 லாங்குவேஜ், ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டெம் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதர் இன்ஜினியரிங், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் பிரான்ச்சஸ் தான் இருக்குது. இப்போ தான் நீங்கள் ரீசெண்ட் இயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ, டிஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்எல், இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஃபார் ஒன்லி இன் ஐடி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்கில் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வரும், உங்களுக்கு எல்டிஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் எடுத்துகிட்டு வராங்க. என்னதுன்னா மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேணும்னா கூட பிரேக் எடுத்துகிட்டு செகண்ட் இயரில் வந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம்.
1 இயர் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை 1 இயர் நீங்கள் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ராப் அவுட் இருந்தீங்கன்னா அது ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து நிறைய எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது இல்லை. நிறைய ட்ராப் அவுட்ஸ் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ரேட்ஸே வந்து கம்மியாகுங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து இவங்க கணக்காக தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ மார்க் பேஸ்ட் இருக்குது. இப்போ கிரெடிட்ஸ் எடுத்துகிட்டு வர போனால் லைக் யூஎஸ் எஜுகேஷன் மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்கிற இந்த ரிசர்ச் பேஸ்ட் ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த நேஷனல் ஒன் அம்ப்ராலா அதில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு வந்து நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது. ஸோ சிஎஸ்ஆர்னு ஒன்று இருக்குது, ஐசிஎம்ஆர் ஒன்று இருக்குது, யூஜிசி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ அக்ரியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ லைக் ஐஐடி மெட்ராஸோ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்து அவங்க கீழே போகிற மாதிரி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிலாம் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டேட் ஓரியன்ட் யூனிவர்சிட்டி. பட் அது எப்படி வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆகுவாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் டீச்சர் ரிஃபார்ம்ஸ் அண்ட் எஜுகேஷன் கம்ப்ளீட் ரிஃபார்ம். இப்போ டீச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் சிபிஐ கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃபார் டு எம்பவர் தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டீச்சரோட நாலேஜ் வந்து கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணணும். ஓரியன்டேஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங் வைக்கணும் பேஸ்ட் ஆன் கரிக்குலம்ஸு. அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்க்ளூஷன்ஸு, உமன் என்ரோல்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஸ்காலர்ஷிப்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை வந்து எல்லோரும் ஆக்சஸ் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஒகேஷன் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஒகேஷன் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரம் கிரேட் 6லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது மேண்டேட் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கிரேட் 6லேருந்து வந்து ஒரு மேண்டேட் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் நாட் ஓன்லி கோடிங், அதுக்கப்புறம் லைக் எம்ப்ராய்டரி இல்லை அதர் ரிலேட்டட் ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எலக்டிவ்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கீ ஃபியூச்சர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தாலும் ஸோ இதோட இம்பேக்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைட் நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஹோலிஸ்டிக் ஸோ ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராமாக ஒன்று போகும். ஸோ நிறைய நாளைக்கு வந்து ஆண்டர்பிரனர்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளெக்சிபிள் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ 4 இயர்ஸ் ப்ரோக்ராம்னா 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். பட் இப்போ நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் வந்துடும். அப்புறம் இதில் வந்து நிறைய ஸோ இந்த பாலிசி ஆஃப்டர் திஸ் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நிறைய குளோபல் ரெகனைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 2035 வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க 50% இருக்கணும் அப்படின்ட்டு. தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மோர் தென் 50% வந்து நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸாக அவங்க பார்க்குறாங்க. பட் நெகட்டிவ்ஸ் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் இருக்குது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் அந்த ஃபீல்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ் எ ஹியூஜ் சப்போர்ட் ஃப்ரம் த அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நீங்கள் லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்கள் வென் யூ விசிட் த நார்த் இந்தியா இனிமேல் அவங்களுக்கு வந்து பேசிக் எஜுகேஷனே கிடைக்காம இருக்கிறாங்க. நிறைய ப்ராப்பர் ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸாக அவங்க இல்லாதபோது வந்து அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி இதுவும். ஸோ அதுக்கு நீங்கள் இம்ப்ரூவைசேஷன் பண்ணிங்கன்னா அது தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஃபண்டிங் வந்து தேவைப்படுது. ஸோ ஆனால் வந்து இவங்க 6% தான் வந்து ஒதுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. பட் 6% வந்து அது எந்தளவுக்கு வந்து சாத்தியப்படும், அது வந்து நார்த் இந்தியாவுக்கு எவ்வளோ தேவைப்படும், சவுத் இந்தியாவுக்கு எவ்வளோ தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேடைசேஷன் மூலம் நிறைய எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நீட்டு மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்துட்டு அதில் வந்து நிறைய ஒரு பக்கம் வந்து ஒரு மோனோபாலி மாஃபியா மாதிரி உருவாகிட்டுருக்காங்க. இன்னொன்று டீச்சர் ட்ரைனிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிடி ப்ரோக்ராம்ஸு. அதுக்கப்புறம் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் இம்போசிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் டிஸ்பாரிட்டிஸு. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இங்கே நான் ஒரே ஒரு கல்ச்சர் இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி விரும்புகிறேன். எக்ஸாம்பிள் ரியாலிட்டி எக்ஸாம்பிள். இப்போ என் பையன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் சிபிஎஸ்சி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் ஜிகே புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏன்ஷியன்ட் சைட்ஸ்னு சொல்கிறாங்க. பட் மோர் தென் 80% ஆஃப் இந்தியன் சைட்ஸ் வந்து பிலாங்ஸ் டு நார்த் இந்தியா தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ 20% அதில் தமிழ்நாடு ஒன்று கூட இல்லை. பட் ஆனால் இங்கே யுனெஸ்கோ சைட்ஸ் முதல் கூட இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 100% வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட்டாக தான் இருக்குது. ஸோ ஒன்று கூட சவுத் இந்தியன் ஃபுட்டாகவே இல்லை. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா தான் ரொம்ப ரிச்சு, நிறைய வெரைட்டிஸ். பட் ஆனால் வந்து ஸோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்கும்போது வந்துட்டு எப்படி வந்து நாளைக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவோம் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் அப்படின்ட்டு. ஐ மீன் ஸ்பெசிஃபிக்கலி சதர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ தேங்க்யூ.